ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம தோசைக்கு மாவிலன்னு கவலையே பட தேவையில்லைங்க. அதுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து சம்பா கோதுமை ரவை இருக்குது இல்லைங்க, அதில் வச்சு தாங்க ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான ஒரு அடை தோசை செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்குறேங்க, உப்பு தேவையான அளவு, அரைப்பதற்கு சின்ன வெங்காயம், சிறிய துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6-7 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்போ நம்ம இந்த மிக்சியில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பொருட்களெல்லாம் அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சம்பா கோதுமை நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சம்பா கோதுமை ரவையை நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து குறை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சம்பா கோதுமையை நம்ம இது கூட கழுவி எடுத்து வச்சோம்ல, அது வந்து இது கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நம்ம மாவு இட்லி மாவு அரைக்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், மாவு அது அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், நல்லா கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வெங்காயத்தை நல்லா ஊற்றி விட்டு நல்லா அப்படியே அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் உதிராமல் இருக்குங்க. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, இந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா 2 பக்கமும் பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 10 தோசை இருந்தால் கூட பத்தாதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சுங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக 2 பக்கமும் கலர் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.